அனுபவம் 100 நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிகழ்ச்சி போங்களா? இன்றைக்கி எடுத்துக்கிட்ட டாபிக் தொழிற்சாலை முன்னேற்றம் செய்தல். நான் ஒரு மில்லில் மேலாளராக ஜாயின் பண்ணேங்க. மில்லில் இப்போ பாட்டு முதல்கிட்ட அந்த இன்டர்வியூ பண்ண முதல்கிட்ட சொன்னேன், இந்த மில்லை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு, நான் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. அவர் உடனே சொன்னார், இதே மாதிரி தாங்க வர மேனேஜர்னு சொன்னாங்க. 4-5 பேர் போயிட்டாங்க. எல்லாமே கடைசி துண்டை காணாமல் துணியை காணாமல் போயிட்டாங்க. நீங்கள் கடைசி ஆள் வந்திருக்கீங்க. இப்போது உங்களால் ஓட்ட முடியும்னா சொல்லுங்கள், இல்லைன்னா நான் பேசாமல் மில்லை மூடிட்டு போயிடுவேன் இப்படியும் சொன்னார். அது கொஞ்சம் நல்லா ஓடிக்கிட்டு இருந்த மில்லு, சரியான மேனேஜர் அமையாதனால அப்படியே ஸ்லோவாகிட்டு வந்துடுச்சு. ஒரு 20 மிஷின். நம்ம இப்போ தறியை போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, தறி ஒரு பெரிய குகைக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. ஒரே புகை மூடம், புகைக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு, இருட்டாக இருக்கும். 20 மிஷினு, அதில் 4 மிஷினில் ஓடிட்டுருக்கோம். 4 மிஷினில் போய் அப்படி நீங்கள் பார்த்தோம்னா அப்படியே ஓடிட்டு மிஷின் ஒவ்வொன்றா நிற்கும். ஒரு சமயத்தில் கடைசி மிஷின் நின்று போயிடும், ஒரே நிஷப்தம். ஸோ ஆனால் இது லே அவுட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு, ரொம்ப நவீனமாக இருந்துச்சு. லோடிங் அன்லோடிங் பண்ணுறதுக்கெலாம் எலக்ட்ரிக்கல் ஹோஸ்ட் இருந்துச்சு. ஸோ மற்ற இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ இது இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு மனசு பட்டது. நான் அந்த வார்த்தையை சொன்னேன், நான் இது இம்ப்ரூவ் பண்ண முடியும் சார் அப்படின்ட்டு. அவர் அரை மனசா ஏதோ பாருங்கள், இதே தான் எல்லோரும் சொல்கிறாங்க, எல்லா மேனேஜரும் சொல்கிறாங்க, வரலாம் பாருங்கள் அப்படின்ட்டு அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. உங்களுக்கு பின்னாடி யாரையும் போட மாட்டேங்க, நான் மேனேஜரை போட மாட்டேன், பேசாமல் இழுத்து மூடிட்டு ஒரு 2 வாட்ச்மேன் மட்டும் வச்சுட்டு ஒரு 10,000 20,000 சம்பளம் கொடுத்து இது பண்ணுவேன். இப்போ எனக்கு என் கை காசு 5 லட்ச ரூபா போட வேண்டியிருக்கு மாதத்துக்கு. எலக்ட்ரிக் பில் கட்டுறதுக்கே கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. தொழிலாளிக்கு சம்பளம் எல்லாமே நான் பண்ணிட்டுருக்கேன். 400 கிலோவாட் பவர் சப்ளை, இபி பவர் சப்ளை இருந்தது, கொஞ்சமாக குறைச்சி 100 கிலோவாட் பண்ணிடுச்சு. ஏன்னா மிஷின் போடல அப்படின்ட்டு. அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மிஷின் போடுறதுக்கு நான் ஸ்பேர்லாம் வாங்கி தர மாட்டேன்ட்டு இவர் சொல்லிட்டார். ஸோ இவங்க மற்ற இங்கே கீழே இருக்க மெக்கானிக் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்பேர் வாங்கி தரலையா, சரி வேறு மிஷின் ஏதாவது நின்றுதுன்னா, ஏதோ ஒரு சின்ன காரணத்துக்காக அந்த மிஷின் ஸ்பேரை கழட்டி ஓட்டிடுறது. அப்போ அந்த மிஷின் ஓடும்போது அது ஸ்பேர் வேணும், இவ்வளோ 1000 ரூபா செலவாகும் அப்படிங்கிறது. அதெல்லாம் பணம் தரமாட்டேன் அப்படின்னு இவர் முதல்ல சொல்ல, திரும்பியும் இன்னொரு மிஷின் கலட்டுறது. அப்படியே 5 மிஷின் எல்லாம் சுத்தமாக பாடலாம் கலட்டி வெறும் எலும்பு கூட இருந்துச்சுங்க. அப்புறம் 2வது என்ன பண்ணியிருந்தாங்க, குவாலிட்டிங்க, அது தரம் சரியில்லாமல் இருந்துச்சு. என்ன தரம் ஓட்டுறேன்னா, இப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேனே, சிம்பிள் டர்ம்ஸ் சொல்கிறேனே, அது நம்ம சட்டை துணி சொல்கிறாங்க இல்லையா, சட்டை துணி பெரும்பாலும் பிளெயின் வீவாக இருக்கும். அது சாதாரண கோட், அதுக்கு 10 ரூபா மீட்ரு ஒரு மீட்ரு ஓட்டினா 10 ரூபா கிடைக்குமா அப்படின்னா லாபம், இது கூலி கிடைக்கும்னா கொஞ்சம் நல்ல இந்த ரகம் இருக்குது, ட்ரில் இருக்குது. ட்ரில்னால் இப்போ பேண்ட்டு யூனிஃபார்ம் போடுறாங்க இல்லையா பசங்க, ஸ்கூல் பசங்க, அந்த ட்ரில்லாம் ஓட்டால் 15 ரூபா 20 ரூபா கிடைக்கும். அதேமாதிரி சாட்டின்பாங்க, அது ஓட்டினா நல்லா கிடைக்கும். அதே மாதிரி கவுண்ட்டு அப்படிம்பாங்க, கவுண்ட்டு 100 நம்பரு 120 அந்த மாதிரிலாம் போனால் 30 ரூபா கிடைக்கும், ஒரு மீட்டருக்கு 30 ரூபா கிடைக்கும். உள்ளே எனக்கு முன்னாடி இருந்த மேனேஜர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த 30 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஆர்டர் எடுத்து ஓட்டினாங்க. ஓட்டினதெல்லாம் துணியெல்லாம் ரிஜெக்ஷன். இந்த நிலைமை தான் நான் போய் சேர்றேன். எனக்கு இவர் பைசா தரமாட்டேன்ட்டார். யார் முதலி, அது நீங்கள் எவ்வளோ ஓட்டுறீங்களோ ஓட்ட முடியாது ஓட்டுங்க, 40 லட்சம் வேணும் 50 லட்சம் வேணும்னா சார் இதெல்லாம் வாங்கி தர மாட்டேன், சாமான்லாம் சொல்லாதீங்க, நான் வாங்கி தர மாட்டேன் அப்படின்ட்டார்.
சரின்ட்டு ஒரு 2-3 நாள் அப்படியே டிபார்ட்மெண்ட்டில் சுற்றி வந்தேன். என் கண்ணுக்கு பட்டது லைட்டிங். அது பார்த்திங்கன்னா ஒரு 20 அடி சீலிங்கில் நல்ல காங்க்ரீட் போட்டு ஓவர் ஹெட் கிளீனர் அப்படிம்பாங்க. அது க்ளீன் பண்ணுற மிஷின் வந்து அப்படியே சுற்றிட்டு வரும் தறிகளெல்லாம். அவ்வளோ மாடலாக வச்சுருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் கரண்ட் பில் கட்ட முடியாமல் அதெல்லாம் கழட்டி போட்டாங்க. கழட்டி கோடவுனில் போட்டாங்க. இது நம்ம இங்கே ஓடுற லட்சத்துக்கு இது வேறு கேடா அப்படின்ட்டு கழட்டி போட்டாங்க. அவ்வளோ இதாக இருக்குது. அங்கே உயரமாக இருக்கல, அங்கே டியூப்லைட் போட்டுடுறாங்க. கீழே பார்த்தோம்னா துணியில் தரமே செக் பண்ண முடியல. அது துணியை பார்க்குறது லைட் வெளிச்சம் வேணும் இல்லையா? லைட் இல்லாமல் இருந்தால் எப்படி செக் பண்ண முடியும்? அப்புறம் நான் என்ன சொன்னேன், லைட் வெளிச்சம் பத்தலைங்க அப்படின்னேன். அப்போ நான் இல்லை டியூப்லைட் நான் மாற்ற சொல்கிறீங்களா அப்படின்னு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, உயரம் அதிகமாக இருக்குது, ஒரு 2 அடி உயரம் கம்மி பண்ணுங்கள். இந்த கான்கிரீட் பைப்லாம் மாற்றோம்னா அதுலாம் அடி 10 ரூபா தான். 2 அடியில் 20 ரூபா. ஒரு ஜோடி மாற்றோம்னா 40 ரூபா, 20-40 ரூபா. மில்லு உள்ளாரே எலக்ட்ரிஷியன் இருக்கார். இதுக்காக வெளியே ஆள் தேடி கூட்டி வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சும்மா சம்பளம் சும்மா தான், அவருக்கு வேலை இல்லாமல் தான் இருந்துச்சு. அப்படின்னு அவர் வந்து இவ்வளோ செலவாகுங்க, 1500 ஆகும் சார் அப்படின்னு. 1500 2000 ஆகும். சரி பண்ணிங்க சார் அப்படின்ட்டு பெர்மிஷன் கொடுத்தாரு. நான் சொன்ன மாதிரி 2 அடி எல்லாம் இறக்கியாச்சு. இறக்குன்னு பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் பளிச்சுன்னு இருக்கு. அந்த இதே வந்து இருட்டுங்கிறது மாறி போச்சு. ஸோ அப்போ வந்து அது ஒரு இதாகிடுச்சு. அடுத்து வந்து துணி வந்து அந்த இருக்கிற கண்டிஷனுக்கு மீட்டர் 30 ரூபாலாம் ஆசைப்பட்டு ஓட்டக்கூடாது. மீட்டர் 10 ரூபா கிடச்சா போதும். மிஷின் முதல்ல ஓட்டிப்போம். ஓட்டிட்டு எல்லாம் ரிப்பேர் பண்ணி சரி பண்ணிட்டு அப்புறம் வந்து 20 பைசா அப்புறம் 30 பைசா போவோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்க சார் அப்படின்ட்டார். எப்படி சரி சார். அடுத்து ஆக்ஷன் என்ன பண்ணேன், டிபார்ட்மெண்ட் துணி நெஞ்ச பிறகு அதை வந்து வேர்ஹவுஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் துணி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி அதில் குறைபாடு இருக்கா, இதில் தறியிலேருந்து வந்து குறைபாடு வந்திருக்கா, அது வந்து பார்ட்டிக்கு போகாமல் அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு கட் பண்ணி மீதி நல்லது தான் அனுப்புவாங்க. ஸோ ஆனால் அந்த செக் பண்ணுற அவங்களுக்கு கண் பார்வை சரியாக இருக்கணும் எனக்கு டவுட். ஏன்னா எல்லாமே 40 வயசு பெண்மணிகள், பெண் தொழிலாளிகள். எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் கண் பார்வைலாம் நல்லா இருக்கு அப்படின்ட்டாங்க. நம்மள்ட்ட சொன்ன இவங்க சொல்கிறாங்க சார் நல்லா இருக்குன்ட்டு, நம்ம கண்டக்டர்கிட்ட போய் செக் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி சொல்லிடுறேன். ஆனால் போகிறது தயக்கம் அவங்களுக்கு. நான் சொல்லிட்டேன், நீங்கள் போயிட்டு வாங்க, எல்லாமே கம்பெனிலேருந்து எல்லாம் வாங்கி தரேன், கிளாஸ் வாங்கி தரேன், இது எல்லாம் வாங்கி தருவோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி போய் செக் பண்ணிட்டு கண்ணாடி போட்டு வந்தாங்க. அவங்களுக்கு என்ன 40 வயசு ஆகிடுச்சு, பெண் தொழில். ஆனால் கண்ணாடி போட்டால் வயசான மாதிரி தெரியுதுன்ட்டு ஒரு பிரச்சனை. போட்டு வந்து அவங்க கண் பார்வை கூர்மை கரெக்டாக தரமாக பார்த்து செக் பண்ணி சொல்லிட்டாங்க. செக் பண்ணல, தரம் வந்து நல்லா வந்துடுச்சு. அப்புறம் இன்னொரு அடுத்த பிரச்சனை வந்து அதே வேர்ஹவுஸில் வந்து துணியை செக் பண்ணி 150 மீட்டரு கட் பண்ணுவாங்க. அதனோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 40 கிலோ இருக்கும். 40 கிலோ வெயிட் வந்து ஒரு தொழிலாளி, பெண் தொழிலாகட்டும் ஆண் தொழிலாகட்டும், ஈஸியாக தூக்கிட்டு கொண்டு போய் லாரியில் ஏற்றிடுவார். இது வந்து நடைமுறை. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 3 பீஸை ஒன்றா சேர்த்து, அது 40 கிலோ 3 பீஸ்னால் 120 கிலோ ஆகிடும். அப்புறம் அதுக்கு பேல் தைக்கிற துணி அது வச்சு, அது பேலில் தைச்சி, அது ஒரு 4 பேர் சேர்த்து தூக்கி கொண்டு போய் லாரியில் வைப்பாங்க. அது என்ன பண்ணுவாருன்னா, அந்த வேர்ஹவுஸு இன்சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக், அது நொஞ்சான்னு வச்சுங்க. அந்த இதை ஏற்றினாருன்னா ஒரு நாள் வந்து நான் ஒரு 4 பேர் 5 பேர் சேர்த்து ஏற்றிக்கினாருன்னா அடுத்து ஒரு 4 நாள்லேயே வரமாட்டார், அப்சென்ட் ஆகிடுவார். அவர் முதலாளியும் சரி போன போகுது அப்படின்னு விட்டுட்டு வேறு ஆள் இல்லையே அப்படின்ட்டு பண்ணிட்டுருந்தேன். நான் விசாரித்தேன் இந்த லாரி டிரைவர்கிட்ட, ஏன் மற்றவங்களாம் சும்மா இருப்பேன், நாங்கள் ஏன் பெல்ட் போடணும் அப்படின்ட்டு. நீங்கள் பெல்ட் போட்டு அனுப்புறீங்க, அதனால தான் நாங்கள் கூப்பிட்டு போகிறோம் சார். மற்றவங்களாம் சும்மா தான் அனுப்புகிறாங்க, 40 மீட்டர் தான் அனுப்புகிறாங்க. அதுதான் எங்களுக்கும் ஈஸியாக இருக்குது இறக்கும்போது. நீங்கள் ஏற்றி விட்றீங்க, கஷ்டப்பட்டு ஏற்றுறீங்க, நான் கஷ்டப்பட்டு இறக்கிட்டுருவோம். அப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் பேல் போடாதீங்க, 3 பீஸ் தனித்தனியாக வைங்க. ஸோ ஒவ்வொரு ஆள் தூக்கிட்டு போகணும், 4 பேர் தூக்கிட்டு போக தேவையில்லை, ஒரு ஆள் அப்படி தூக்கி போட்டால் போதும். ஸோ அந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா, பேல் போகிற துணி, நூல்
டைம், அப்புறம் வந்து 4 பேர் சேர்ந்து பார்க்க வேண்டிய வேலை எல்லாம் கம்மியாயிடுச்சு. அந்த இன்சார்ஜ் 4 நாள் லீவ் எடுப்பார்ல, அதுவும் கம்மியாயிடுச்சு. ஸோ அது வந்து காசு இல்லாமல் இது வந்து தேவையில்லாத செலவு. ஒரு செயல்பாடே வந்து குறைச்சாச்சு. ஆனால் என்னாச்சுன்னா, அது வந்து முதலாளிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. காசே இல்லாமல் செலவு பண்ணாமல் இவர் ஒரு 2 இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டுருக்காரு. அப்புறம் வந்து அதுதான் வந்து தொடக்கம் என் மீது ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு. அப்புறமே அவர் வந்து என்னுடைய சொன்னது கேட்க ஆரம்பிச்சார். ஒவ்வொன்றா அப்புறம் இம்ப்ரூவ் பண்ணோம். என்ன இம்ப்ரூவ் பண்ணது அடுத்த பதிவுகளில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.